அப்படின்னாலே வெள்ளை அரிசியில செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா? வாங்க இன்னைக்கு பாரம்பரிய அரிசியில செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு நான் 3 கப் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா அலசி எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சு வச்சிருங்க. ஊறின இந்த அரிசியை தண்ணீர் வடிகட்டி ஒரு தட்டுலயோ அல்லது ஒரு வெள்ளை துணியிலயோ போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில ஈரம் இருக்கணும். அதே நேரத்துல காயக்கூடாது. ஸோ நம்ம எப்பொழுதும் புட்டுக்கு அரைக்கிற மாதிரி தான். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துருங்க. அரைச்ச இந்த மாவை இப்போ இட்லி பாத்திரத்துல போட்டு வேக வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி நல்லா கொதிக்கும் போது அப்ப இந்த மாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இது வெந்துருச்சுன்னு எப்படி தெரியணும்னு பாத்தீங்கன்னா லைட்டா மாவு எடுத்து உருட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், புட்டு மாவு ரெடின்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் தாங்க வேலையே இருக்கு. இப்போ ஆறுன இந்த மாவுல கொஞ்சமா உப்பு தண்ணீர் தெளிச்சு ஈரம் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி எல்லாத்தையும் பசைஞ்சிட்டு மறுபடியும் இட்லி பாத்திரத்துல வச்சு அந்த மாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு துருவிய தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டு கலந்து எடுத்தோம்னா பாரம்பரியமான மாப்பிளை சம்பா புட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.